செங்கோட்டையனுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அது அங்க உள்ள 90% மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அது போல எனக்கு தெரிந்த வரை, நான் உணர்கின்ற வரை, நான் அறிகின்ற வரை, பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர 90% மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். பழனிசாமியின் தலைமையில அந்த கட்சி பலவீனமாகி கொண்டிருக்கிறது. இரட்டை இலை திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற காரணத்தினால்தான் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்றாங்க. அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொருந்தும், எங்க சித்திக்கு பொருந்தும். பட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கையை கொண்டு செல்கின்ற தனி இயக்கமாக 8 ஆண்டுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு அணியில் தான் இணைய முடியுமே தவிர ஒரே கட்சியாக இணைவதை பற்றி நாங்கள் எங்கள் தொண்டர்களின் முடிவை அறிந்துதான் செயல்பட முடியுமே தவிர நீங்க கேட்பதற்காக நான் ஒரு பதில் சொல்ல முடியாது. வித்தவுட் பழனிசாமியா இருந்தாலும் சரி, வித் பழனிசாமி இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஏன்னா திமுகங்கிறது எங்களுக்கு மடியில கணம் இல்ல. நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல. எங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கியவர்களுக்கு துரோகம் செய்தவர் யார் என்று தெரியும். அந்த பயத்துலதான் அவர் இப்படி பின்வாங்கிறார் தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு சுயநலம், பதவி வெறி, தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு தான் எப்படியோ லாட்டரி யோகத்துல அவர்களால இந்த பதவிக்கு வந்துட்டோம், எப்படியோ ஏதோ செய்து பொதுச்செயலாளர் ஆகிட்டோம், இந்த பதவி இழந்து விடுவோங்கிற பயம்லாம் அவருக்கு தான் இருக்கும். ஆனா எங்களை பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து. ஓர் அணினா ஒரே கட்சியா நான் சொல்லல, ஓர் அணியாக எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் உழைத்திட வேண்டும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். அதான் என்னுடைய கருத்து. நீங்க சொன்னது மாதிரி அதற்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேக்குறீங்க. அரசியல்ல எதற்கும் பாசிபிலிட்டி இருக்கு. எதுவும் நடக்கும், மனது வைத்தால் எதுவும் நடக்கும். உறுதியாக தர முடியும். ஏன் தர முடியாது? அம்மாவுடைய ஆட்சிங்கிறது நல்ல ஆட்சி, ஒரு ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சியின் பல திட்டங்களை மத்திய அரசாங்கம் சரி, மத்திய அமைச்சர்கள் சரி, பிரதமர் மோடியா எவ்வளவோ பாராட்டுகிறார்கள். அன்றைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில பாராளுமன்றத்துல அமைச்சர் தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், நிதி அமைச்சராக இருக்கட்டும், அம்மா அவர்களை இவர்கள் 89 மார்ச் 19 அன்றைக்கு மார்ச் 25 அன்று நினைக்கிறேன் சட்டமன்றத்துல இந்த திமுக கூட்டம் தாக்கியதை அன்னைக்கு அங்க கோடிட்டு பேசினார்கள். அது போல அம்மா என்கிற மாபெரும் தலைவரை அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். உறுதியாக அம்மாவின் ஆட்சிங்கிறத நல்ல ஆட்சியை அவர்கள் கொடுக்க முடியும். எங்களால்